ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் பெருமையாக சொன்னால் வீரமான ராசி, தலைமையான ராசி நிறைய சொல்லியிருக்கோம். அதில் உள்ள இருக்கிற சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஏன்னா சிம்மன் சொல்லும்போது காலப்புருஷ தத்துவப்படி 5ஆம் இடம். 5ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா காதல். இவனுக்குள்ள ஒரு காதல் விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். என்னதான் இவன் கெத்தா அப்படி இப்படின்னு சுத்தினாலும் இவனும் ஒரு குழந்தை தானே, இவனும் ஒரு ஆண் தானே, இவனும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி காதல்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒருத்தங்கிட்ட உறவா சேர்றதும் டக்குன்னு சேர்ந்துடுறாங்க, பிரியறதும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு பிரிஞ்சிடுறாங்க. ஏன் குறிப்பா இந்த சிம்மராசிக்கு நிகழுது? நம்ம எல்லாத்துட்டையும் அன்பா இருக்கிறாங்க, ஒரு ஆதரவா இருக்கிறாங்க, நண்பர்கள் கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த காதல்ங்கிற உறவுல ஒரு விரிசல் உண்டாகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் ஐயா? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாத உண்மை ஒன்று இருக்கு. சிம்மராசி அன்பர்கள் யாரும் மறுக்க முடியாத உண்மை ஒன்று இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு மற்றவங்க மேல 12 ராசிகள்ல உயிரை கொடுக்கக்கூடிய அன்பு ஒரிஜினலா, அது போலித்தனம் இல்லாம அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி. அவங்களுக்கு தெரியாது போலித்தனமா அன்பு செலுத்து. ஆரம்பிக்கும் போது வேணா கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சிருக்கலாம். ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல போயிட்டாங்கன்னா சிம்மராசிக்கு இந்த போலித்தனமான அன்பு, அடக்கி வச்சு கண்ட்ரோல்டு லவ், அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. வெள்ளம் அடிச்சுட்டு வர மாதிரி தான் அவங்களுடைய அன்பை அவங்களுக்கு செலுத்த தெரியும். சிம்மராசியுடைய அடிப்படை குணாதிசயம். சிம்மராசிக்காரர்களை ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இல்லாத சிம்மராசி அன்பர்களை நீங்க பார்க்கவே முடியாது. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல் இப்படி வரும், இப்படி போகும். அப்ப நீங்க நினைக்கலாம், இவர் உண்மையாகவும் இருக்காருன்றாரு, அப்ப எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வரும்? கண்டிப்பா. ஆச்சரியமான உண்மை என்னன்னா, அத்தனை பேரையுமே உண்மையா தான் காதலிப்பாங்க. அவங்க ஒரு சர்ச் பர்சியூட்ல இருக்காங்க. எனக்கு ஏற்ற உண்மையான எதிராளி நபர் உண்மையா இருக்காங்களா? இல்ல, அவங்கள மறந்து நான் அடுத்தது போறேன். நான் உண்மையா இருந்திருக்கேன், என்ன நீ புரிஞ்சுக்கல, என்ன நீ கைவிட்டுட்ட, எனக்கு வேற கதி என்ன, நான் வாழ்க்கையை நடத்தி ஆகணும், அடுத்ததுக்கு நான் காதல் பண்றேன், அங்கேயாவது உண்மையை தேடுறேன், கிடைக்கல உண்மையை தேடுறேன். சிம்பிள். இது வெளியிலிருந்து பார்க்கும்போது இது என்னடா இது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இதுல நியாயமும் இருக்கு. நம்ம அப்படி பார்த்துட முடியாது, கலாச்சாரத்தோட இதை ஒப்பிட முடியாது. நீங்க ஒரு கல்வி படிக்கணும், ஒரு கல்லூரிக்கு போறீங்க, விசாரிக்கிறீங்க, இந்த இடத்துல சரியில்லைன்னு தோணுது, அடுத்த கல்லூரி போறீங்க, ஒரு ஆஸ்பத்திரி போறீங்க, இங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு அடுத்த ஆஸ்பத்திரி போறீங்க. அப்படிதான் அந்த காதலும் கூட ஆகும். இதுக்கும் ஒப்பிடலாமான்னு கேட்டா சத்தியமா ஒப்பிட முடியும். இப்போ சாதாரண ஒரு கல்லூரிக்கு சட்டை வாங்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டிய ஒரு லைஃப் பார்ட்னருக்கு அவங்க இதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை, நானும் அவருக்கு நல்லது செய்யணும், அவரும் எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி பெண்களாக இருக்கட்டும், இல்ல நானும் அவளுக்கு நல்லது செய்யணும், அவளும் எனக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கக்கூடிய சிம்மராசி ஆண்களாக இருக்கட்டும். அப்போ அவங்க ஒரு பர்சியூட்ல இருக்காங்க, மாறி மாறி தேடுறாங்க. இப்ப முதல் காதல்லையே அவங்க தேடுகின்ற நபர் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரன் மாதிரி நீங்க அந்த பியூரிட்டி, அந்த அஃபெக்ஷன்ல நீங்க வேற எந்த ராசிக்கிட்டையும் அது உங்களுக்கு கிடைக்காது. வெளியில கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும், கோபக்காரராகவும், பிடிவாதக்காரனாகவும், சுயநலக்காரனாகவும் தெரியக்கூடிய சிம்மராசி உண்மையில் அப்படியே ஆப்போசிட். நீங்க சிம்மராசியை பூதமா பார்த்தா பூதம், சாமியா பார்த்தா சாமி, பேயா பார்த்தா பேய், தாயா பார்த்தா தாய். சிம்மராசியுடைய தத்துவமே தான், கண்ணாடி மாதிரி. சிம்மராசிக்கு இதெல்லாம் தெரியாது, நமக்கு இவங்க கெடுதல் செய்யறாங்களே நம்ம இவங்களை மன்னிச்சு விட்டுருவோம், அப்பெல்லாம் கிடையாது. முதல்ல அடி பின்னி எடுத்துருவாங்க, அப்புறமா நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா மன்னிச்சு விட்டுருவாங்க. சிம்மராசியை மற்ற ராசிக்காரர்கள் தவறாக பார்க்கின்றனர். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாம வேகமா வர்றதும் வேகமா போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஜாதக ரீதியா உங்க ஜாதகத்துல, சிம்மராசி ஜாதகத்துல சுக்கிரன் அடிபட்டு இருக்கணும். சனியுடைய பார்வையிலேயோ ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு கன்ஜெக்ஷன்
இணைப்பிலேயோ இருக்கணும். அப்படி இருந்தால் சிம்மராசிக்கு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் வரும். நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய குறை, சமீபமா நடிகர் கமலஹாசனை கூட கொரோனா பீரியட்ல விஜய் சேதுபதி பேட்டி எடுத்தார். அதில் ஒரு கேள்வி கேட்டார், சார் பப்ளிக்ல உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி இது மாதிரி அப்படின்னு எடுத்தார், என்ன சொல்லுங்கன்னு. இல்லை நீங்க 3 திருமணங்கள் மேல பண்ணிருக்கீங்களே, இதை பத்தி பப்ளிக்ல. அப்ப கமலஹாசன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார், என்னுடைய சொந்த வாழ்க்கைய பத்தி கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப மரியாதையா சொன்னா அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம சமுதாயத்துல என்ன ஆகி போயிடுச்சுன்னா, எல்லாரும் தான் என்னமோ பெரிய லார்ட் லபக்தாஸ் மாதிரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணையோ ஆணையோ நோக்கி கலாச்சார சீரழிவு பின் பாயிண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஒருத்தர் 2வது திருமணமாதா, செகண்ட் ஒய்ஃபா, செகண்ட் ஹஸ்பண்டா, இவரு உத்தம புத்திரன், இவர் கல்யாணத்தில் இருக்கும் போதே 10 உறவு வச்சிருக்காரு, இவர் பொண்டாட்டி சகிச்சுக்கிட்டு வாழ்றா. இது பெண்ணுக்கும் சொல்றேன், ஒவ்வொருத்தர் 2வது திருமணம் போறாங்கன்னா அந்த வலியும் ரணமும் அதில் இருக்கக்கூடிய இதுவும் அவங்களுக்கு தான் தெரியும். யாரும் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, கூடாது. அப்படிதான் சிம்மராசிக்காரர்களுக்கும் உறவுகள் வருதா பெரியதா அது அவன் வாழ்க்கை. நீயும் உட்கார்ந்து கமெண்ட் பண்ண, நீ யாரு? ஆக சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உறவுகள் வருவதும் போவதும் ஜாதகத்தில் உள்ள ஒரு அமைப்பே. இப்போ ராகுவுடைய தாக்கம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இது நடக்கிறது. அப்சசிவ் லவ்னு சொல்றோம், ஒருதலை பட்ச காதல். சிம்மத்திற்கு சுருக்கமா சொன்னா அது ஒரு 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 மாதிரி த்ரெஷோல்டு லிமிட் கம்மி. இந்த விரும்பிய பெண் விரும்பிய ஆண் கிடைத்துட்டா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க அவங்க எவ்வளவு ஒரு ட்ரூவா இருப்பாங்கன்னு உங்களால கணிச்சு பார்க்க முடியாது. ஆனா சிம்மராசிக்கு ஒரு துரதிருஷ்டவசம் என்ன தெரியுமா, அவங்க பழகக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்களாம் அவங்கள ஒரு கள்ள கண்ணோட்டத்தோடயே பார்ப்பாங்க. இவன் ஒதுக்கிதான்பா, இவன் தப்பானவன் கெட்டவன், இவ தப்பான பொண்ணுதான், இவளுக்கு நடத்த சரியில்லை, இப்படியே பார்ப்பாங்க. சிம்மராசிக்கு அப்ப என்ன சேலஞ்சு, ஆல்ரெடி உங்க மேல குற்றப்பழி இருக்கு, நீங்க சாதாரணமா ப்ரூவ் பண்ண முடியாது, அங்க மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு வரணும். இது சாதாரண இது இல்லை, ஒரு பெரிய பிரயத்தனம் இது. ஒவ்வொரு நிலையிலும் நீங்க எதை செஞ்சாலும் துரதிருஷ்டவசமா ஆப்போசிட் சைட்ல தவறாக புரிந்து கொள்ளப்படுவதனால் நீங்க ஒவ்வொரு நிலையிலும் அதை ப்ரூவ் பண்ணி மேல வரணும். இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதை தவிர செவ்வாயுடைய பாதிப்பு சிம்மராசிக்கு இருக்கு, பாக்யாதிபதியுடைய பாதிப்பு இருக்கு, சிம்மராசிக்கு பல ஜாதகங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் சிம்மராசிக்கு உறவுகள் வருவதுமாகவும் போவதுமாகவும் மிக சிரமங்களுக்கு. சிம்மராசியை நீங்க 10 கோடி ஏமாத்திட்டா சாதாரண மாட்டான். நீங்க வீடெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா, பதவியெல்லாம் உடைச்சிட்டீங்கன்னா, வேலை போச்சுன்னா பண்ண மாட்டான். ஆனா தான் மனசார நேசிக்கக்கூடிய ஒருத்தர் பிரிஞ்சிட்டா சிம்மராசியினால தாங்கவே முடியாது. சிம்மராசியினுடைய அடிப்படை குணம் அழுக ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண் சிம்மராசி ஒரு ஆண் விரும்புறாங்க, மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது. அந்த ஆண் பிரிஞ்சு போயிட்டாருன்னா அவங்களால அதை மறக்கவே முடியாது. அதுதான் சிம்மராசியுடைய குணாதிசயம். ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம் ஐயா.